நாங்க சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா விநாயகரை எடுத்துக்கோங்களேன், அதாவது கணநாதனை எடுத்துக்கோங்களேன். இதுல பாத்தீங்கன்னா அவர் கையில ஒண்ணே ஒண்ணு எப்பவுமே இருக்குங்க. அவர் கையில மோதகம் இருக்கும். மோதகம்னா ஒண்ணு இல்ல சார், கொழுக்கட்டை சார். கையில கொழுக்கட்டை வச்சிருப்பாரு. கொழுக்கட்டை இல்லாம விநாயகர் நீங்க பார்க்கவே முடியாது. அவர் பக்கத்துலயும் கொழுக்கட்டை இருக்கும். அவர் ரொம்ப பிடிச்சது கொழுக்கட்டை. மோதக ஹஸ்தனேம்பாங்க. புரியுதா? மோதக ஹஸ்தகன், அதாவது கொழுக்கட்டை ரொம்ப விரும்பக்கூடியவன் அர்த்தம். சரி, அதே மாதிரி நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பான்னு சொல்லக்கூடியது கணநாதன். அப்படி அந்த நம்பிக்கை வைத்தவரை தும்பிக்கை வைத்து காக்கக்கூடிய தும்பிக்கை எங்க இருக்குன்னு பாருங்க, அந்த கொழுக்கட்டை கிட்டதான் இருக்கும். அப்போ இந்த கணநாதனுக்கு ஒரு காரியம், நல்ல காரியம் நீங்க செய்யணும், அந்த நல்ல காரியம் தடங்களாவே இருக்கு, அந்த காரியத்தை நீங்க வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஒரு புதுசா தொழில் தொடங்க போறீங்க, இல்ல வேற ஏதோ ஒரு காரியம் நற்காரியம் நீங்க செய்ய போறீங்க, அந்த நற்காரியத்துக்கு முதல்ல